ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து பௌர்ணமி வந்தது. ஸோ எப்போவுமே வீட்டில் வந்து பௌர்ணமி பொங்கல் வைப்போம். ஸோ போன 2 மாதமாக வைக்க முடியல. ஸோ இந்த மாதம் வந்து கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு பொங்கல் வச்சுட்டோம். அரிசி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொலைய வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பு எடுத்து அது கூட கொட்டிட்டு அதுக்கப்புறம் இடித்து வெல்லத்தை எடுத்து அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லம் போடணும், இல்லைன்னா வந்து அரிசி வந்து வேகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு வந்து வாழை இலை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் செடியில் பூ இருக்கான்னு சொல்லி பார்க்க போனோம். அப்புறம் ரோஸ் தான் இருந்தது. ரோஸ் பார்த்திங்கன்னா அப்புறம் உதிர்ந்துருச்சு. ஒரு ரோஸ் தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இருந்ததுன்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம். ஸோ அன்னாபிஷேகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு அதுவும் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சிவன் வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ அதுவும் சாமி கும்பிட்டு அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.